போயிட்டு இருக்க வேலூர்ல. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இந்த ஊர் எங்க இருக்குன்னா கரடிக்குடி தாங்கல் அப்படின்ற இடத்துல இருக்கு. எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். ரொம்ப ஹைட்ல இருக்கு, ஏறவே முடியல, ரொம்ப கால் வலிக்குது. அந்த பக்கம் பாதாள கிணறு. முடியல முடியல. தமிழ் சாங்ஸ்லலாம் வரும்ல இந்த மாதிரி தண்ணி இருக்க மாதிரி இடம்லாம், எனக்கு இது பார்த்ததுமே அந்த மாதிரி தான் தோணிடுச்சு. ஹாய் ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஸோ காய்ஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா கொஞ்ச நாள் முன்னாடி இன்ஸ்டாவில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்க வேலூரில் திடீர்னு வந்திருக்க முருகர் சிலையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஊர் எங்கே இருக்குன்னா கரடிக்குடி தாங்கல் அப்படின்ற இடத்துல இருக்குது. ஆமாம், பெட்ரோல் பங்க் பக்கத்தில் பாருங்க, ரொம்ப ஹைட்டில் இருக்குது, ஏறவே முடியல, ரொம்ப கால் வலிக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த புத்து பார்த்திங்கன்னா முருகர் சிலை இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த சிலைக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்குது. இந்த பாறைக்கு அந்த சைடில் முருகர் சிலை இருக்குது, இங்கே வந்து புத்து இருக்குது. இந்த புத்து ரொம்ப நாளாக இங்கே இருக்க எல்லோரும் கும்பிட்டுட்ருக்காங்களாம். இந்த புத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 பக்கம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த 3 பக்கத்துலேயும் நடுவில் இருக்கிறது வந்து முருகர்னும், ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வள்ளி தெய்வானை அப்படின்னும் சொல்கிறாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சுயம்புவாக தோன்றின அந்த முருகன் சிலை. என்னென்னா, இந்த ஊரில் இருக்க எல்லாருடைய கனவுலேயும் முருகர் ஒரு 3 days முன்னாடி வந்து இந்த இடத்துல நான் இருக்கேன், ஸோ என்னை கண்டுபிடிச்சி எனக்கு வந்து கோவில் கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதா இந்த ஊரில் இருக்க எல்லாரும் சொல்கிறாங்க. 3 days-ஆகவே இங்கே வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பெரிய பாம்பு ஒன்று வந்துச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த நியூஸ் கேள்விப்பட்டு பக்கத்து ஊரில் இருக்கவங்க சில பேர் வந்து முருகர் சிலையை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. நாங்கள் இந்த பிளேஸ்க்கு ஃபேமிலியோடு போயிருந்தோம். ஸோ அங்கே சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது ஒருத்தருக்கு சாமி வந்துடுச்சு. அவர் சத்தமாக அரோகரா, ஓம் முருகா அப்படின்னு கத்திகிட்டே வந்தார். வந்துட்டு அங்கே போயிட்டு முருகர் சிலையை பார்த்துட்டு அழுதுட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தார். ஸோ அந்த வீடியோ தான் இது. அருள் வாக்கு சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் பக்கத்தில் கல்குவாரி இருக்க இடத்துக்கு போயிட்டோம். நான் இது வரைக்கும் கல்குவாரி எப்படி இருக்கும், எப்படி அங்கே மலையை உடச்சி கல்லாக மாற்றுறாங்க, அதெல்லாம் நான் பார்த்ததில்ல. ஸோ அதனால் இங்கே பக்கத்துலேயே கோவிலுக்கு பின்னாடி சைட்லேயே கல்குவாரி இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ அந்த மிஷின்ஸ் எல்லாம் எப்படி வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த இடம் எப்படி இருக்கும்னு பார்க்கணுன்னு ஒரு சின்ன ஆர்வம். அதனால் இங்கே கோவிலில் சாமி கும்பிட்டு முடித்ததும் நாங்கள் அங்கே போயிட்டோம். கல்குவாரியில் என்ன பண்ணுறாங்க, அந்த இடம் எப்படி இருக்குது, அந்த அட்மாஸ்பியர் அப்படின்னு பார்க்கறதுக்காக நாங்கள் அங்கே போயிருந்தோம். அந்த கிளிப்பிங்ஸும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நம்ம அங்கே கோவில் பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு பேக் சைடில் இங்கே வந்து கல்குவாரி இருக்குது. இப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ரியலி ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்குறப்போ ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இந்த அளவுக்கு மலையை குடஞ்சி எடுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி. பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா, பெரிய பெரிய மிஷின்ஸ் இருக்குது, ஒரு 2 மிஷின்ஸ் இருக்குது. அது இல்லாமல் அந்த பக்கம் இன்னும் மிஷின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது வச்சு தான் குடஞ்சி எடுக்கிறாங்க போல். மற்றபடி இன்றைக்கி இருந்த கிளைமேட்க்கு அதுவுமா ஒரு மாதிரி கிளைமேட் ரொம்ப க்ளவுடியாக இருந்ததா. ஸோ இந்த கிளைமேட்க்கு அதுவுமா அந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் போய் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தது, பிளேஸு தண்ணிலாம் இருந்தது, அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது.
சில தமிழ் சாங்ஸ்லலாம் வரும்ல இந்த மாதிரி தண்ணி இருக்க மாதிரி இடம்லாம், எனக்கு இது பார்த்ததுமே அந்த மாதிரி தான் தோணிடுச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. நீ வேற நல்லா பச்சை கலரில் இருக்கா, அதனால எனக்கு பார்த்தது ரொம்ப பிடிச்சிருச்சு. சொல்லு ஹாய் 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 உன் தலை மறைக்குது. ஹாய் அத்தை மறைக்கும் பாரு. இத பத்தி சொல்லு. ஹாய் சொல்லு பூமிகா. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. காந்தராஜ் எடு. காந்தராஜ் நீ சொல்லுடா. அத்தை ஹாய் சொல்லுங்க. தாங்கல் மலையா? தாங்கல் மலை. தாங்கல் முச்சி ஹாய் சொல்லு. தாங்கல். தாங்கல் தான். அத மலை வந்து இந்த மலை தாங்கல் மலை. காந்தராஜ் அது கரடிக்குடி மலை. கரடிக்குடி மலை அது. எனக்கு இந்த தண்ணி பார்த்தாலே இந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வரும்ல பழைய படத்தில், அதுதான் ஞாபகம் வருது. இந்த மலையிலேருந்து கீழே விழுவாங்கள்ல அது. அப்புறம் இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த மிஷின்ஸ் எல்லாம். லைஃப் டைமில் இப்போ தான் இவ்வளோ பெரிய மிஷின்ஸ் எல்லாம் பார்க்குறேன். சிலந்தி பூச்சி மாதிரியே இருக்குது பார்க்க. அண்ட் ஃபுல்லாகவே வியூ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக சுற்றி மலைங்க, அங்கங்கே செடி, அதுக்கப்புறம் மரம் எல்லாம் இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் வச்சு சாப்பிட்லாம், ஜாலியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.